ஃபால்ஸ் வாய்ஸஸ், பொய்யான சத்தம். இந்த பொய்யான சத்தம் வந்து நம்மளை மிஸ்லீட் பண்ணிடும். நிறைய நேரம் ஆண்டவர் பேசுறாருன்னு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் பேசல, பிசாசு பேசுது. பல நேரம் ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றீங்க, உங்க மனசு பேசுது. சிலர் உங்க மனசு பேசுறதெல்லாம் கடவுள் பேசுறான்னு சொல்லிருப்பீங்க. தேவன் பேசுறதுக்கு அடிப்படை வேதம், பைபிள் தான் அடிப்படை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் உள்ள 10 வசனங்கள் வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, செட்யூஸ் பண்ற ஒரு வேர்ட், மயக்குகிற வார்த்தை. இது பிசாசின் இடத்துல வருகிறது. நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கணும். இந்த பிசாசினுடைய சத்தம் உலகத்துல இருந்து வரல, தேவன் படைத்த இடம். உங்க குடும்பம் தேவனால் படைக்கப்பட்டது உண்மைதான், தேவனால் இணைக்கப்பட்டது உண்மைதான். நீங்க தேவ சித்தத்துல இருக்கலாம் உண்மைதான், ஆலயத்துக்குள்ள நீங்க உண்மையா இருக்கலாம் உண்மைதான். ஆனா சில நேரம் இந்த இடத்துல கூட பிசாசு நம்மோடு கூட பேசி நம்மளை டைவர்ட் பண்ண முடியும். அப்போ மனுஷன் தவறு செய்ய முடியும், ஆனா தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. அப்போ செட்யூஸ் பண்ற அந்த வேர்ட், அந்த மயக்குகிற அந்த வார்த்தை, இதுக்கு நிறைய பேரை அவங்க பிளெஸிங்ஸ்ல இருந்து கர்ஸ்க்குள்ள அவங்களை கொண்டு போயிருக்கு. அபண்டன்ஸ், திரள் ஆசீர்வாதத்தை, திரள் நன்மைகளை ஆதாமும் ஏவாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லட்டுமா, பழைய ஏற்பாட்டுல தேவன் சந்திக்கிற இடத்துல, தேவ மகிமை இருந்த இடத்துல, அபண்டன்ஸ் இருந்த இடத்துல, ஆசீர்வாதம் நிறைந்திருந்த இடத்துல, ஒரே தோட்டத்துல 4 பெரிய ஆறுகள் ஓடின அந்த இடத்துல, மிகுந்த செழிப்பு நிறைஞ்ச இடத்துல பிசாசு உள்ள பூந்து ஒரு ஆளை மயக்கி அவர்களை தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு விலகி போக வைக்க முடியும்னா, இன்னைக்கு நம்மளை ஆண்டவரை விட்டு விலகி போக வைக்க முடியுமா? முடியாதா?